விஜயகாந்த் அவர்களோட குடும்பத்துக்கு வந்து இன்ப அதிர்ச்சி வந்து தளபதி விஜய் அவர்கள் கொடுத்துருக்காங்க. ஸோ விஜயகாந்த் அவர்களோட ஃபங்க்ஷனில் வந்து தளபதி விஜய் அவர்கள் பங்கேற்க போகிறாங்க. இதை பற்றி டீட்டெயிலாக தான் நம்ம பேச போகிறோம். அதான் வந்து தளபதி விஜய்க்கு வந்து ஆரம்ப கட்டத்தில் மிக உதவியாக இருந்தது நம்ம விஜயகாந்த் அவர்கள் தான். இவங்களோட இறப்புக்கு வந்து தளபதி விஜய் அவர்கள் 10 செகண்ட் வந்து விஜயகாந்த் அவர்களோட உடலை பார்க்கும்போது வந்து ரசிகர்கள் மனதை வந்து அப்படியே கண் கலங்கி விட்டது. அந்த மாதிரிலாம் வந்து இருந்தது. இதுக்கு வந்து நன்றிக்கடன் செலுத்தும் விதமாக வந்து தளபதி விஜய் அவர்களோட கோத் திரைப்படத்தில் வந்து விஜயகாந்த் அவர்களை ஏஐ டெக்னாலஜி மூலமாக கொண்டு வந்திருக்காங்க. இது எல்லாமே சுவாரஸ்யமான விஷயமா தான் பார்க்கப்படுகிறது. ஸோ இப்போ வந்து விஜயகாந்த் ஃபேமிலி வந்து தளபதி விஜய் கிட்ட ஒரு விஷயம் வந்து கேட்டிருந்தாங்களாம். அதான் வந்து விஜயகாந்த் அவர்களோட இரண்டாவது மகன் வந்து ஒரு திரைப்படம் வந்து நடித்து கொண்டு இருக்காங்க. அந்த படத்துக்கு படைத்தலைவன் அப்படிங்கிற பேரும் வந்து வைக்கப்பட்டு இருக்கிறது. ஸோ அந்த திரைப்படத்துக்காக விஜய் கிட்ட வந்து பிரேமலதா வந்து ஒரு விஷயம் கேட்டிருக்காங்க. தலைவன் திரைப்படத்தை வந்து உங்களோட ட்விட்டர் பேஜில் வந்து அந்த படத்தோட ட்ரைலரை வந்து ரிலீஸ் பண்ணால் எங்களுக்கு வந்து ஒரு ப்ரொமோஷன் மாதிரி இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை வந்து விஜய் கிட்ட வந்து கேட்டிருக்காங்க. அதுக்கு வந்து தளபதி விஜய் அவர்கள் எதுக்கு ட்ரைலரு டேரெக்டாக வந்து என்னைக்கு படைத்தலைவன் ஆடியோ லான்ச்சுன்னு சொல்லுங்கள், அந்த ஆடியோ லான்ச்சுக்கு நான் வந்துடுறேன் அப்படிங்கிற விஷயத்தை வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் வந்து பிரேமலதா ஃபேமிலி வந்து செம ஆப்பில் வந்து இருக்காங்க. ஸோ படைத்தலைவன் திரைப்படத்தோட ஆடியோ லான்ச் வந்து ஜூலை மாதத்தில் நடக்கிற மாதிரி தான் பிளான்ல இருந்தது. அது வந்து சிம்பிளான ஆடியோ லான்ச்சா தான் இருந்தது. ஆனால் வந்து தளபதி விஜய் அவர்கள் வரேன்னு சொன்ன உடனே அந்த ஆடியோ லான்ச் வந்து பிரம்மாண்டமாக பண்ணலாம் அப்படிங்கிற பிளான்ல வந்து பிரேமலதா அவர்கள் இருக்காங்களாம். ஸோ இது வந்து வெறும் ஆடியோ லான்ச்சா இருக்குமா, அரசியல் விழாவா இருக்குமா அப்படின்னு சொல்லி பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். இதை பற்றி உங்களோட